கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய தினம் உங்களுக்காக கொடுக்கப்பட்ட வேத வசனம் லூக்கா 19ஆம் அதிகாரம் 42ஆம் வசனம். உனக்கு கிடைத்த இந்த நாளிலாகிலும் உன் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நீ அறிந்திருந்தாயானால் நலமாயிருக்கும். இப்பொழுதோ அவைகள் உன் கண்களுக்கு மறைவாயிருக்கிறது. காலமும் தாளந்தும் இணைந்தவை. காலம் முடிந்தால் தாளந்தின் தரமும் முடியும். ஆரம்ப பகுதிகளில் இயேசு தேவனுடைய ராஜ்யம் சீக்கிரமாய் வெளிப்படும் என்று நினைத்த மக்களுக்கு தகுதியான உவமை மூலம் முக்கிய கருத்துக்களை உணரும்படி தெளிவுபடுத்துகிறார். பிரபு ஒருவன் தன் ஊழியக்காரருக்கு பங்கிட்டு கொடுத்த திரவியங்களையும் அவற்றை அவர்கள் பயன்படுத்திய விதமும் சித்தரிக்கப்பட்டு சோம்பலும் கடின இருதயமுள்ள ஊழியக்காரனிடமிருந்து கொடுக்கப்பட்ட திரவியம் பிடுங்கப்பட்டதையும் நாம் அறிய முடிகிறது. நமக்கு கிருபையாய் அருளப்பட்ட நாட்களையும் தாளந்துகளையும் எச்சரிக்கையோடு செலவழிக்க நாம் அழைக்கப்படுகிறோம். அவரது கொடுமையான பாடு மரணத்திற்கு முன் மகிமையோடு அவர் முடித்த வெற்றி பவனி ஒரு புறம் இருக்க, எருசலேம் நகரத்தின் பரிதாப நிலைமையை குறித்து இரட்சகர் கண்ணீர் விட்டு அழுவதைக் கண்டு நமக்கும் இக்கொடிய காலங்களில் நடக்கும் காரியங்களையெல்லாம் கேட்கையில் தேவகுமாரனுக்கு ஏற்பட்ட அதே பாரமும் வேதனையும் வேண்டும். நம்மை சுற்றியுள்ள மக்களும் அவரது நித்திய சமாதானத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதே அவரது மனவேதனையும் இரத்த வேர்வையும். என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன் என கூறி சென்ற ஆண்டவர் தெய்வீக சமாதானத்தையே அனைவரும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என விரும்புகிறார். அவரது விலையேற பெற்ற இரட்சிப்பை நமக்கு உரித்தாக்கி கொள்ளும் போது மட்டும்தான் இந்த ஆழ்ந்த அமைதி நம் ஆவி ஆத்மா சரீரம் முழுவதையும் ஆளுகை செய்ய முடியும். இதற்குள் நம்மை வழிநடத்த பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் எப்போதும் ஆயத்தமாக இருக்கிறார். நாம் தான் கொடுக்கப்பட்ட தருணங்களையும் காலங்களையும் தெய்வ பயத்தோடு பயன்படுத்தி கொள்ள வேண்டும். என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள் என கூறி சென்ற ஆண்டவர் நமக்கு தந்தருளின வேத வசனங்கள் மூலம் இவற்றை ஆராய்ந்து படித்து நம்மை விட்டு எடுபடாத நல்ல பங்கை பற்றி கொள்ள ஆலோசனை தருகிறார். அவருக்கு கீழ்ப்படிவோம். தெய்வீக சமாதானத்தின் மூலம் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வோம். ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிறதான அன்பின் பிதாவே, கிறிஸ்து இயேசுவின் மூலம் நித்திய இரட்சிப்பையும் அதன் மூலம் கிடைக்கும் சமாதானத்தை மகிழ்ச்சியையும் பெற்றுக்கொள்ள எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை தாருங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன். God bless you.